உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய வேலை காலையில் 4 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டேங்க. செவ்வாய் வெள்ளி அப்படின்னாலே ஒரு 3:45 4 மணிக்கு எழுந்தால் தான் கொஞ்சம் வேலை ஆகும். இன்றைக்கி 4 மணிக்கு தான் எந்திரிச்சேன். கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு தான் ஆயிடுச்சு. இது சிமெண்ட்டு தரை அப்படின்றதுனால கொஞ்சமாக லைட்டாக சாணி போட்டு கரைச்சி தண்ணி தெளிச்சுக்குவேன். போட்டு தெளிச்சுட்டு அப்படியே துளசி செடிக்கும் கற்பூரவள்ளி செடிக்கும் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு சரி வாசலை பெருக்கி விட்டலாம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. குளிச்சுட்டு வந்து கோலம் போட்டாச்சு. நான் கோலம் போட ஆரம்பித்த நேரம் மழையும் தூறல ஆரம்பிச்சிடுச்சு. அதிகாலை நேரம் அப்படின்னாலே நான் அதிகமாக வைக்கிறது செம்பருத்தி பூ தாங்க. ஏன்னா ரோஸு இருக்குது, அதை போய் அவ்வளோ நேரத்துக்கு நம்ம போயிட்டு அறுத்துட்டு வர முடியாது. அடியில் பில்லு கொஞ்சம் தூரமாக போகணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இருக்கிற பூவெல்லாம் அறுத்து சாமிக்கு வச்சு காலையிலே என்னுடைய பூஜை வேலை ஆரம்பிச்சிடுச்சு. என்ன தான் நம்ம சாமி கும்பிட்டாலும் இவ்வளவு நேரத்துக்கு ஒரு 4:30 மணி 5 மணிக்குள்ளெல்லாம் நம்ம அந்த பூஜை செய்யும் பொழுது அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எழுறோங்க இல்லைங்களா, அன்றைக்கி ஃபுல்லும் உடம்பும் சரி மனசும் சரி அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும். அந்த மாதிரி காலையிலே எழுந்து நான் வேலையை முடிச்சுட்டு என்னோடய பூஜை வேலை இன்றைக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி சந்தை நாளில் தான் நமக்கு விதை வெங்காயம் கிடைக்கும். அதுக்காக இன்றைக்கி போயிட்டு விதை வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மிளகா செடி காவாயில் மட்டும் ஒரு கொஞ்சம் வீட்டுக்காக ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அந்த தண்ணி கட்டந்து காஞ்சி போச்சு. அதனால் கொஞ்சம் அந்த மேலே இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குத்தி விட்டு நடுறேன், மண் லூஸ் ஆகிறதுக்காக. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.